ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணினது தான் வந்து விளாகாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால கலர் கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாங்களே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கே வந்துருந்தோம் அப்படின்னா, திருப்பூரில் வந்து பெரியாயிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து சுக்ரீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமையான கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நானும் அவரும் வந்து 2 வாரமாக வந்து வந்துட்ருக்கோம். ஸோ வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ரிஷபராசி துலாம் ராசி அப்படிங்கிறனால சுக்கிரனை கும்பிட்டோம் அப்படின்னா அதோட பலன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இங்கே வந்து சுக்ரீஸ்வரன் அப்படின்னு இருக்கனால நாங்கள் இந்த ஈஸ்வரன் கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டோம். எனக்கு வந்து எல்லா கோவில்லையும் ஒரு நந்தி தானே இருக்கும், இது என்னடா இந்த கோவிலில் மட்டும் 2 நந்தி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் போயிருந்தப்பே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாரம் எப்படியாவது இதை பற்றின இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் வந்து அங்கே இருக்கவங்க ஒருத்தர்கிட்ட தான் வந்து கேட்டிருந்தேன், எதுக்காக இந்த கோயிலில் வந்து 2 நந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி காலத்தில் வந்து இந்த இடத்துல இந்த கோவில், அதாவது இந்த கோவில் பழமையான கோவில் இல்லைங்களா, இந்த கோயில் சுற்றியில் வந்து தோட்டம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த கோவிலில் இருக்க மாடு ஒன்று அந்த தோட்டத்துக்கு வந்து போயிருக்கு. அப்போ அந்த தோட்டத்துக்கார் வந்து மாடை வந்து போன்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து போகாமல் நின்றுட்டே இருந்தனால பக்கத்தில் வந்து கத்தியை வந்து எடுத்து இந்த மாட்டில் வந்து வீசியிருக்காரு. அப்போ வந்து அந்த மாட்டோட ஒரு காது வந்து தனியாக போயிடுச்சுங்களாமா. அதுக்கப்புறம் வந்து அவரும் போயிட்டார், இந்த மாடும் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்துருக்காரு, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நந்தியில் வந்து ஒரு காது வந்து இல்லாமல் இருந்திருக்கு, ரத்தம் வந்து ஒழுகிக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு உடனே அவர் வந்து போய் ஈஸ்வரனை கும்பிட்டு தன்னோட தப்பை உணர்ந்துட்டு அவர் வந்து ஒரு மாடை வந்து அந்த கோவிலுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து அந்த இடத்துல கொடுத்த இடத்துல வந்து சிலையாயிருது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து 2 நந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கதையை வந்து கேட்குறதுக்கு. ஸோ எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே வந்து 2 நந்தி பகவானோட இருக்குது. அதே மாதிரி சுற்றியில் வந்து நிறையா சுவாமிகள் இருக்குது. இங்கே வந்து இல்லாத சுவாமிகளே கிடையாது, நிறையா சுவாமிகள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கவே இல்லை, பழைய காலத்தில் எப்படி கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் வந்து லஞ்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பாப்பாங்களுக்கு வந்து காலையிலே வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து சாம்பார் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து லஞ்சு. ஸோ வந்து பானையிலையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன், பித்தளை பானையில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொங்க பானை வந்து எங்களோட ஊரில் வந்து பிறந்த வீட்டு பிள்ளைங்களுக்காக கொடுத்த சீதனம், அந்த பொங்கல் பானை. ஸோ அதில் வந்து எடுத்து வச்சேன். அதை எடுத்து வைக்கிறப்போ நிறைய மெமரிஸ் வந்தது, இந்த பொங்கல் பானை எப்படியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோலமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 2 கிலோ வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்களுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படாமல் நம்மளுக்கு வந்து காசு கிடச்சிது அப்படின்னு அது நினைக்காது இல்லையா. ரஜினி சார் கூட ஒரு டைலாக்ல சொல்லுவார் இல்லையா, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, அப்படி கிடச்சிச்சின்னா அது நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து உழைப்பு இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை விட்டுப்புட்டு நம்ம வந்து நான் சாமி கும்பிட்றேன் அதனால் கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கடவுள் கொடுக்க மாட்டார். கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர அந்த இடத்துல வந்து நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து நம்ம ஒரு தொழிலே வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து எனக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் உதவுவார். அதை விட்டுட்டு எனக்கு வந்து கூரை பிச்சுக்கிட்டு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுக்க மாட்டார் இல்லைங்களா. அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு உழைக்கிற விஷயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது.
ஸோ வந்து அந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து மாடியில் வந்து காய வச்சிட்டேன். இது வந்து இப்போ எடுத்தப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து சாயந்தரமாக ஒரு 4:30 இருக்கும். அப்போ தான் வந்துட்டு சரி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் கோயிலுக்கு போனனால என்னால் வந்து காலையில் வந்து பூஜை பண்ண முடியல. அதனால் சரி சாயந்தரம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. அதே மாதிரி நம்மக்கிட்ட கோலமாவு வாங்கினவங்க எல்லாருமே அக்கா ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுக்கா, வீடே பார்க்குறக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, மங்களகரமாக இருக்குது அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறப்போ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் நினைக்கவே இல்லை. ஸோ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோலம்லாம் அடுப்புக்கு வந்து போட்டுட்டு இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே நான் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் மற்ற நாள்லேயுமே வந்து அடுப்புக்கு உங்களால் கோலம் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு பொட்டாவது வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து நேற்று போட்ட வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், அடுப்பை வந்து எப்போவுமே போட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுப்பில் சிந்திச்சு அப்படின்னா லைட்டாக அப்படியே அந்த இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. அதுக்குன்னு போட்டு எப்போ பார்த்தாலும் அடுப்பு வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நிலவாசல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். நிலவாசலில் எப்போவுமே வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். நிலவாசலில் மங்களகரமாக வச்சுக்கிறத பற்றின தனி வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அதையும் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி எதுக்காக உருளி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து டெய்லி அரிசி மாவில் கோலம் போடுறனால அந்த எறும்புகள் பாருங்கள் எவ்வளோ எறும்புகள். எப்போவுமே நம்ம வந்து எப்படா கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்புகள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அது இல்லாமல் நம்ம இதில் வந்து கல்கண்டு வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த கருப்பு எறும்பு இருக்குது இல்லைங்களா, சுவாமி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எறும்பு பார்த்திங்கன்னா நிலவாசலை சுற்றி அவ்வளோ ஒரு எறும்பு இருக்கும். இப்போ வந்து நான் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டேன். அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுட்டு நம்ம வந்து கலர் பொடியில் வேணாலும் நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து சரி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துட்ருக்கேன். அரிசி மாவில் வந்து நம்ம கோலம் போட்டுட்டு கலர் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் இதுக்கு கலர்லாம் கொடுத்தாச்சு. இந்த மஞ்சள் கலரும் இந்த சிவப்பு கலரும் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை வந்து நல்லா பொடி பண்ணி அதில் வந்து நான் மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் வந்து கலந்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நான் இன்றைக்கி கோலமாக வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை கலர் மட்டும் கோலப்பொடியில் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பச்சை கலர் கொடுத்தோம் அப்படின்னா கோலம் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வந்து கலர் கோலம் போட்டோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நான் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வாசல்லையும் சரி நிலவாசல்லையும் சரி கலர் கோலம் போடுவேன். கலர் கோலம் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு காவியாவது கொடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நிலவாசல்லையுமே அந்த மாதிரி வந்து மஞ்சள் சிவப்பு வந்து கொடுக்குறப்போ நல்லா வந்து கோலம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கோலம் நல்லா காஞ்சிருச்சு. அதாவது ஓரளவுக்கு தான் வந்து காஞ்சிருக்கு, அதுலேயே வந்து இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் வந்து நம்ம விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் வந்து தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பூஜை ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம குத்து விளக்குக்கு வந்து பொட்டு வச்சுக்கலாம். குத்து விளக்குக்கு நான் வந்து இந்த இதில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே வந்து பொட்டு வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மயில் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 சைடும் மஞ்சள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த திரி எரியிற இடத்துல சுற்றியில் வந்து மஞ்சள் தடவி அதில் வந்து 5 பொட்டு சிவப்பு கலரில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து அதே மாதிரி தான் மஞ்சள் தடவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் குத்து விளக்கு. அதே மாதிரி நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்படி வந்து பொட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை, இது கஜலட்சுமி விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு வந்து என்கிட்ட இல்லை.
இப்போ வந்து 2 யானைக்கும் வந்து பொட்டு வைக்கணும். அதே மாதிரி நடுவில் இருக்க கஜலக்ஷ்மிக்கும் பொட்டு வைக்கணும். மேலே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து ஒரு பொட்டு வைக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து முன்னாடி வச்சுட்டு பின்னாடியும் ஒரு பொட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் கஜலக்ஷ்மி உருவத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, பேக் சைடு, அதுலேயுமே வந்து பொட்டு வைக்கணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பொட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சுட்டு இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நேற்று வீடியோலேயே வந்து கோலம்லாம் போட்டு வச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து அதில் மஞ்சள் குங்குமம் மட்டும் அந்த கலர் பொடி மட்டும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து குபேர பானையிலேயே வந்து இன்றைக்கி நான் அரிசி வந்து நிரப்பிக்கிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நிரப்பிக்குவேன். இதில் இருக்கிறத எடுத்து அரிசியும் பருப்பையும் பறவைகளுக்கு வச்சுருவேன். உப்பை வந்து ஓடுற தண்ணியில் வந்து விட்டுருவேன். இந்த மாதிரி குபேர பானை வீட்டில் வைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து எதுவுமே வந்து குறையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருப்பேன், எல்லா பூஜை ரூம்லேயும் கண்ணாடிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி நான் கலசம் வச்சு கும்பிட்டனால இன்றைக்கி மாந்தலையெல்லாம் வந்து கட்டியிருந்தேன். துளசி அம்மனுக்கும் வந்து விளக்கேற்றிட்டு நிலவாசல்லையும் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் தான் இன்றைக்கி விளக்கேற்றிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லேயே வந்து விளக்கேற்றியாச்சு. பூஜை ரூமில் இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் கலசம் வச்சு கும்பிட்ருக்கேன். கலசத்தில் வந்து மகாலட்சுமி அம்மனை நினச்சி வச்சுருக்கேன். அதனால் அவங்களுக்கு வந்து தாமரை வந்து வச்சுருக்கேன். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் உடைச்சி பாலும் கல்கண்டும் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூஜை எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவாக போச்சு. இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.